போன வாரத்துல ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பெனாயா. பெனாயா என்றால் என்ன அர்த்தம்? காப்பிடிக்காதீங்க. கர்த்தர் கட்டுகிறார். ஆமென். சோ இந்த பெனாயாவை குறித்து போன வாரத்துல ஒரு 2 பாயிண்ட் நம்ம சிந்திச்சோம். இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் சித்தமா இருந்தா கர்த்தர் வாக்கிய சித்தம் அந்த பெனாயாவை குறித்து ஃபுல் டீடைலும் நான் உங்களுக்கு பின்னால் நான் விளக்குறேன். இனி வருகிற வாரங்களிலே நம்ம அவர்களை சிந்திக்கலாம். நேரம் இல்லாதனால ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம். சோ பெனாயா என்றால் என்ன? கர்த்தர் கட்டுகிறவர். கர்த்தர் என்னை கட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு வீடு கட்டுகிறார்கள் இல்லையா? ஒரு கல்யாணம் கட்டுகிறார்கள், ஒரு மாளிகை கட்டுகிறார்கள், ஒரு குடும்பத்தை கட்டுகிறார்கள், ஒரு சமூகத்தை கட்டுகிறார்கள், அரசாங்கத்தை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள், கட்டுகிற காரியங்கள் எல்லாம் நான் உற்று பார்க்கும் போது அதுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க தானே? அல்லேலூயா. ஆமா. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஓனர் யாரு? ஆமா, சலத்தையும் படுத்த கர்த்தரானவர் தான் உங்களுக்கு எனக்கு எஜமானர், ஓனர். நாம் கிடையாது, நம்மை கட்டுகிறவர் அவர்தான். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கட்டுகிறவனுடைய பிரயாசம். வேதம் சொல்லுது கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுகிறவர். இடிக்கிறவன் பிசாசு, கட்டுகிறவர் கர்த்தர். ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நிலைகளிலே நீங்கள் இடிந்து விழுந்து கிடந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை என்னை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர். நம்மை தேடி வந்த தெய்வம். நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. கட்டுவார், தூக்கி எடுப்பார், நிறுத்துவார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை நம்முடைய வாயிலே கொடுக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மை கட்டுகிறார், என்னை கட்டுவார், என் குடும்பத்தை கட்டுவார், என் வாழ்வை கட்டுவார். இடிந்து கிடக்கிற என்னுடைய கைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டுவார். ஆமென். கர்த்தர் கட்டுவார் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடும் நாம் புது வருஷத்திலே நாம் கால் எடுத்து வைக்க வேண்டும். விசுவாசிப்பீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டுகிறவர் கட்டுவார். ஆமென். அதற்காகத்தான் நம்மை தேடி வந்து நமக்காக சிறு ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். ஆமென். சோ நாம் கட்டப்படுவோம், இடிக்கப்பட மாட்டோம். சத்துரு இடித்து போட்டாலும் கர்த்தர் நம்மை கட்ட வைப்பார். எத்தனை முறை இடித்து போட்டாலும் அத்தனை முறையும் நாம் கட்டுவோம். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் கட்டி எழுப்பப்படுவோம். ஆமென். ஏனென்றால் இது கர்த்தருடைய ஊழியம். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நம்ம இடிக்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. நம்ம இடிக்க நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகவும் 11 17ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல், அதுக்கு முந்தின வசனம், ஒன்று நாளாம் படிங்க. நான் தாகமாய் இருக்கிறேன், என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். 3 பேர் துணிந்தார்கள், புகுந்தார்கள், போய் பெத்லகேமிலே ஒளிமுக வாசல் ஒரு கிணறு, அந்த கிணற்றிலே தண்ணீர் உண்டு. இது ஒரு பெரிய சரித்திரம். இது நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். தாவீதின் சொந்த ஊர் பெத்லகேம் தான். அங்கதான் அவர் பிறந்தாரு. தாவீது அங்க பிறந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அந்த ஊர் தான். இந்த ஜனங்கள் எல்லாம் அதுல அந்த தண்ணீர் கொண்டு குடிப்பார்கள். இந்த பக்கத்து நாட்டுல இந்த பெலிஸ்தர்கள், இன்னைக்கு போராட்டம் நடக்குது இல்ல, பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும்.
இது அங்க தொடர்ந்து தான், அங்கத்திலிருந்தே அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே 2 பேருக்கும் ஆமா அடிதடி நடந்திருக்கு. இவங்க வந்து இந்த பெலிஸ்தர்கள் வந்து அவங்க அடிச்சு ஊரை விட்டு தொத்துட்டாங்க. எப்போ சவுல் ராஜாவின் நாட்களிலே தோற்று போனார்கள். ஆகவே சவுலை ஆண்டவர் தள்ளிட்டு தாவீதை ராஜாவாக்க தேவன் விரும்பினார். இன்னும் அவன் ராஜாவாகல. 11ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனம் படி. எல்லாரும் கூடி வந்து சவுல் இன்னும் ராஜ பதவி விட்டு இறங்கல, ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவீர். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மேய்த்து தலைவனாய் இருப்பீர் என்று. அதனால நாங்க உங்களோட கூட இருப்போம். எப்படி இருப்போம்? எலும்போ எலும்போ இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? இல்லையா? எப்படி ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாக, உடன்படிக்கைக்கு அடையாளமாக எலும்போ மாம்சமா உங்களோடு நாங்க இருந்து தோள் கொடுத்து துணை நின்று நமது ராஜ்யத்தை நாம் எழுப்பி கட்ட வேண்டும். ஏனென்றால் சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டார். சவுல் மேல் இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. தேவனால் ஏவப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடித்து அலைவைக்க ஆரம்பிச்சது. தாவீது கிட்டார் வாசித்து பாட்டு பாடி சவுல் மேல இருந்த அந்த பொல்லாத ஆவியை துரத்து விட்டான் அப்படின்னு பைபிள்ல. ஆனா சவுல் ராஜாவாக இருக்கும் போதே ஆண்டவர் சவுலை விட்டு விலகி தாவீதோடு கூட இருக்க ஆரம்பிச்சாரு. இதை ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க, தலைவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, பராக்கிரமசாலிகள் எல்லாம் பார்த்தாங்க. சவுலோடு தேவன் இல்ல, தாவீதோடு தான் தேவன் இருக்கிறாரு. ஆகவே தாவீதோடு நாம் எல்லாம் சேர்ந்து கொள்வோம், தாவீதை நம்மை ராஜாவாக மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு பராக்கிரமசாலிகளாம் சேர்ந்து தாவீதை ராஜாவாக்கும்படி விரும்பினார்கள். தாவீதோடு எப்படி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள்? எலும்போம் சொல்லுங்க, எலும்போம். ஆமென். இந்த ராஜரீக குடும்பத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்து நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நீங்க வாய் தந்து சொல்லுங்க, எப்படி நம்ம ஐக்கியமா இருக்கணும்? அல்லேலூயா. நம்ம யாராவது பிரிக்க முடியுமா? சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசுவோடு உள்ள அந்த உறவுக்கு, அந்த அன்புக்கு ஐக்கியமாக என்ன சொல்றாரு பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த நம்ம என்ற இடத்துல பொதுவா இருக்குது. உங்க பேரை கூட நீங்க போட்டுக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவாஞ்சலினை பிரிக்கிறவர் யார்? உபத்திரம் வந்தாலும் இவாஞ்சலினை என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவ விட்டு அப்ப பிரிக்கிறதுக்கு என்ன வருது? உபத்திரம் வருது. அல்லேலூயா. அப்ப உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஆமா, உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, இயேசுவை இப்படி நீங்கள் நேசிப்பீர்களா? சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு இப்படி பவுல் சொல்ற மாதிரி நம்மளால வாழ முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை தேடி வந்தாரே, தெய்வமா இருக்கிற அவர் இந்த பாவ சாயலிலே, இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்தாரே. அந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன கொடுக்க போகிறோம்? பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, நாசமோ, மோசமோ. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நாசம் வந்துச்சு தெரியுமா? ஊழியத்துல எவ்வளவு மோசம் வந்துச்சு தெரியுமா? நம்பி நம்பி மோசம் போயிருக்கேன். சில பேர் எல்லாம் நம்பி மோசம் போயிருக்கேன். ஆமா, கஷ்டம் வந்தது, பாடு வந்தது, சோதனைகள், வேதனைகள். எத்தனோ நாட்கள் நாங்க பசியா இருந்திருக்கிறோம் குழந்தைகளை வச்சுட்டு. ஆனால் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு எங்களை இன்னும் அது பிரிக்கவே இல்லை. அப்படி ஒரு அன்பு தேவன் மேலே நாம் வைக்க வேணும்.
அல்லேலூயா. இதுதான் எலும்பும் சதையுமாய் நாங்கள் உன்னோடு கூட இருப்போம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க தாவீதோடு. அந்த மாதிரி இயேசுவோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ள வேண்டும். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க முடியாது என்று திருமண பந்தத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதற்கு அடையாளமாக தாலி கட்டுகிறார்கள். ஆனா அது நிலத்து இருக்குதா? இல்ல. விவாத ரத்துக்கள் எத்தனையோ நீங்க நடந்து கொண்டிருக்குது. ஆமா. சோ அதெல்லாம் பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. உலகத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். ஆமா. மரித்து புருஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள், மனைவி மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். மரணம் வந்து அவர்களை பிரித்து விடுகிறது. ஆனா இங்க பவுல் என்ன எழுதுறாரு? மரணம் வந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவர் விட்டு ஆமா என்னை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. வாசிமா. கத்தி எடுத்து வந்து கழுத்துல வச்சு நீ இயேசுவ நீ தாய் மதத்துக்கு திரும்பிதான் ஆகணும், இல்லைன்னா உன்னை ஒன்னுடுவான்னு சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிருச்சே, இன்னும் நம்ம கிட்ட வரல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுவே சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவு ஆண்டவர் மேல அவ்வளவு இறுக்கமான அன்பு, அந்த நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்றாரு. என்னதுங்க? நல்ல மனசாட்சியின், ஆமா, 1 Peter 3 வாசம் 20 வசனம். மூணுதான். வாசிங்க வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞான, அதுக்கு மேல இருந்து வாசிங்க. நோவா நாட்களிலே போது போனவைகள் இப்போ எவ்வளோ ஆயிரம் ஜனங்கள் சுத்தி இருந்திருப்பாங்க, எவ்வளவோ கோடிகள், எவ்வளவோ லட்சங்கள், எவ்வளவோ ஆயிரங்கள் இருந்திருந்தாங்க. ஆனா விசுவாசித்த 8 பேர் மட்டும் அந்த பேழையிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஞான ஸ்நானம் என்பது உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அதை இங்க என்ன சொல்றாரு? அதுக்கு ஒப்பனை ஞானஸ்நானமானது இல்லாமல் அண்டர்லைன் பண்ணிங்க ப்ளீஸ். நல்ல மனசாட்சியின், அப்ப அந்த நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னா அக்ரிமெண்ட் வித் காட் இல்லையா? அக்ரிமெண்ட் வித் காட் இல்லையா? அதனால பத்திரம் எழுதி யாருக்காவது கொடுக்கும்போது சுய புத்தியோடு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பத்திரம் எழுதும் போது. ஆமா, யார் சொல்லியோ யார் கட்டாயப்படுத்தியோ, ஆமா இல்ல, முழு நல்ல மனசாட்சியோடு தெளிந்த புத்தியோடு சுயாதீனத்தோடு நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயேசுவோடு நாம் சுயாதீனத்தோடு நல்ல மனசாட்சியோடு நல்ல அன்போடு நல்ல உறவோடு, எனக்காக உயிரை கொடுத்தவருக்காக நானும் உயிரை கொடுப்பேன், எனக்காக என்னை தேடி வந்தவருக்காக நானும் வாழ்வேன் என்று அவரோடு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த ஞானஸ்நானம் சொல்றாரு. அல்லேலூயா. அத எலும்பும் சதையும் எப்படியோ அப்படி நாங்கள் உங்களோடு இருப்போம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பெனாயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது வசனத்துக்கு படிங்க. 1 நாளாகும் 11ஆம் அதிகாரம். பெனாயாவும் பெனாயா எப்படி விட்டவனா இருந்தான்? செய்கையிலே. அதைத்தான் நம்ம போன வாரம் சிந்தித்தோம். செய்கைகளிலே வல்லவன். ஸ்தோத்திரம். வாசிங்க. அல்லாமல் நாளில் சிங்கத்தை கொன்று. அப்ப எத்தனை சிங்கம் மொத்தம்? 3 சிங்கத்தை கொன்று போட்ட ஒரு பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். தாவீது கொன்றது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும். ஆனா தாவீதோடு கூட சேர்ந்தவன் பராக்கிரமசாலியா இருந்தபடினா அவன் 3 சிங்கங்களை அவன் கொன்றான். அப்புறம் ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். ராட்சசன். எகிப்தியர்கள் அப்படியே இருப்பாங்க, ஜெய் ஜாண்டிகா இருப்பாங்க, அவங்களையும் கொண்டு போட்டான் இந்த பெனாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். அடுத்தது இங்கே தாவீதுக்கு தாகம் உண்டான போது அவன் பெத்லெகேமில் இருக்கிற தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு
என் தாகத்தை தீர்க்க சத்ருக்குடைய தேசத்திலே போய் தண்ணி கொண்டுகிறவன் யாரு அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவுல பெத்லகேம் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு எங்க பிறந்தார்? சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பெத்லகேமை குறித்து நாம் சிந்திக்கும் போது அது தாவீதின் ஊரா இருந்தது. தாவீதின் சந்ததியிலே தான் இயேசு பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்டுல போயிட்டு மெதுவா படிங்க. கடைசி வரும், மரியாள் என்னும் கன்னியின் இடத்துல இயேசு பிறந்தார் அப்படின்னு வரும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 72 சந்ததி இயேசுவுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்க சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பேத்தி கேளுங்களேன். பேத்திக்கு அப்பா பேரு என்ன சொல்லுங்க? நீங்க தான். இவன் எஸ்தர் பேரு. சரி, எஸ்தர். எனக்கு எவாஞ்சி பேர் தெரிஞ்சிச்சு, அதனால. சரிம்மா, எஸ்தரம்மா சொல்லு, உங்க அப்பா பேரு என்ன? சரி. அப்பாவுக்கு அப்பா பேரு? ராயப்பனுக்கு அப்பா பேரு? அவருக்கு அப்பா பேரு? அதுக்கு மேல நான் எதனா கேட்டேன்னா வாயில என்ன வரும்? தெரியாது, 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 தெரியாது. ஆமா. இப்போ அப்படியே வாஸ்தவ 72 தலைவர் மட்டும் பைபிள்ல சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. ஆமென். யார வேணா கேட்டுவாரு. மிஞ்சி போனா 3 பேரை சொல்லுவாங்க. தாத்தாக்கு தாத்தா கூட்டம் பேர் வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு மேல சத்தமா சொல்லுங்க. அதுக்கு மேல முத இருந்த தாத்தா பாட்டி பேரு என்ன? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த தாத்தா பாட்டி பேரு நமக்கு தெரியுது. இந்த சம்பவத்துக்கு வருவோம். பெத்லகேம்ல இருக்கிற கிணறு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? சொல்லுங்க. சத்துருக்கள் பெலிஸ்தர்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதை கோட்டை விட்டது யாரு? சவுல். பெலிஸ்தர்கள் வந்து அந்த பெத்லகேமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் அந்த பெத்லகேமில் தான் இயேசு பிறக்க போகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு தன்னுடைய சந்ததியிலே பிறக்க போறாரு என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆவல் தாவீதுக்குள்ளே உருவாகிறது. ஒரு சர்ப்ரைஸா இருக்குல்ல இந்த சத்தியம். அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால தாவீதுக்குள்ள அந்த ஒரு தரிசனம் வருது, ஒரு தாகம், ஏதோ ஒரு உணர்வு. பெத்லகேமை கோட்டை விட்டுட்டாரு நம்ம சவுலையா. எழுந்து போனதை நம்ம பிடிக்கணும். ஆமா, அந்த பெத்லகேமை சிறப்புள்ள நகரமாய் மாற்ற வேண்டும் என்ற தாகம் தாவீதுக்குள்ள உண்ணாடுனால, சரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, யாராவது போயிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே என்ன செய்றாங்க வாசிங்க. 3 பேரு பராக்கிரமசாலிகள், 3 பேரு. அதுல ஒருத்தர் பெனாயா. இப்போ பெனாயாவுக்குள்ள நம்ம தாவீதையாவை தான், அவர் தான் நம்ம தலைவர். எலும்பு மாணவர், மாம்சத்திலே மாம்சமானவர். அவர் தான் நம்முடைய ராஜா, அவர் தான் நம்முடைய தலைவர். இனி அவர் விட்டா நம்ம யாரும் இல்லை. ஆகவே நம்ம தலைவருடைய தாகத்தை நாம் தீர்க்க வேண்டியது நம்ம கடமை. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஏசப்பா சிலுவையில் தொங்கும்போது தாகமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே? அப்ப இயேசுவின் தாகத்தை அந்த போர்ச்சவர்கள் எப்படி தீர்த்தாங்க? காடிய பஞ்சில நினைச்சு, ஸ்பாஞ்சில நினைச்சு குடிக்க கொடுத்தார்கள். இயேசு அதை ருசி பார்த்துட்டு மனதில்லாது இருந்தார் இல்லையா? குடிக்க மனதில்லாது இருந்தார். இதே வார்த்தை இதுல வரும் பாருங்க, இந்த சரித்திரத்திலேயே வரும் பாருங்க. அவங்க போய் தண்ணி கொண்டு வராங்க. வாசி. கொண்டு வந்தார்கள். ஆனாலும் எப்படி ஒரு டேலி ஆகுது பாத்தீங்களா? இயேசுவுக்கும் குடிக்க அங்க மனசு வரல, தாவீதுக்கும் குடிக்கிறதுக்கு மனசு வரல. ஸ்தோத்திரம். அதை என்ன செஞ்சான்? மனது இல்லாமல் சொன்னது யாரு? தாகமா இருக்கணும் சொன்னது யாரு? தாவீதா? குடிச்சிருக்கணுமா இல்லையா? அவன் குடிச்சானா? இல்ல. தரையில ஊத்திட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நான் இதை செய்யாதபடிக்கு. ஏன்? அந்த ரத்தத்தை விட இந்த 3 பேரோட உயிர் அவ்வளவு பெருசு.
அல்லேலூயா. தங்க உயிரை கூட அவங்க பொருட்படுத்தல. ஏங்க பெலிஸ்தர்கள் சாதாரணமான ஆளு கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்கான். இந்த ஹமாஸ் தான் பெலிஸ்தர்கள், பாலஸ்தீனர்கள் இல்லையா? ஹமாஸ், ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனாலும் அவன் மனம் தளர்ந்து போகவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோத்திரம். அந்த காலத்து விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்படி இருந்தும் தங்கள் உயிரையும் பாராமல் இவங்க 3 பேரும் போய், ஆமா, கிணத்துல தண்ணி சேர்ந்துடும். ராட்டணும் சத்தம் போடுமா போடாத? அந்த ராட்டணும் கயிறு போட்டு செத்து போது என்ன செய்யும்? யாரும் தண்ணி சேர்ந்துறாங்கடா அப்படின்னு சத்தம் இல்லாம கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எந்த நாட்டுல இருந்த தண்ணி? பெத்லகேம். அல்லேலூயா. ஆமா, அது எவ்வளவு சிறப்பானதா இருக்கு பாருங்க இந்த பெத்லகேம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அது சிறப்பான தேசம். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு கொடுத்த தேசம். இதை யார் இப்போ கைப்பற்றி வச்சிருக்கா? பிசாசு இல்லையா? ஆமா, இந்த உலகம் கூட இன்றைக்கு சிறப்பான தேசம் நம்முடைய இந்திய தேசம். இதை சத்துரு பிடிக்கி வைத்து அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேத்தான் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், துரோகம் பண்ணுகிறார்கள், நம்பிக்கை துரோகிகளாய் வாழ்கிறார்கள். சோத்திரம். அல்லேலூயா. யாரையும் நம்ப முடியல இந்த உலகத்துல. யாரோடும் பேசுறதுக்கு பயமா இருக்குது. யாரையும் வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஏமாற்று, எங்க பார்த்தாலும் வஞ்சகம், எங்க பார்த்தாலும் திருட்டுத்தனம், எங்க பார்த்தாலும் களவுகள், விபச்சாரங்கள், எங்க பார்த்தாலும் மலிந்து கிடக்கிறது. தேவ நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் பராக்கிரமசாலிகளாய் வாழ விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது செய்த இந்த செய்கை அந்த 3 பேருடைய இருதயத்தையும் பாதித்ததா? பாதிக்கவே இல்லை. எங்க உயிரை கொடுத்து நாங்க போய் கிணத்துல இறங்கி இவ்வளத்தையும் சமாளிச்சு நாங்க, ஆமா, போட்டுக்கு எத்தனையோ அவள் உயிரை பணைய வச்சு கொண்டு வந்த இந்த தண்ணிய இவரு இப்படி கீழே ஊத்திட்டாரு. இதுக்காகவா நாங்க போனோம்? இதுக்காகவா நாங்க, ஆமா, கிணத்துல இறங்கணும், சத்துக்கிரமத்துல உயிரை பணை வச்சு இதுக்காகவா நாங்க வந்தோம்? நீங்க இப்படி செய்யலாமா? யாராச்சும் கேட்டாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 பேருடைய ரத்தத்தை நான் குடிப்பதற்கு சமானம். ஆகவே இந்த தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன் என்று கீழே ஊத்திட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அவர்கள் முறுமுறுத்திருந்தால் முறுமுறுத்திருக்கலாம். முறுமுறுக்கவே இல்லை. தாவீது நம்ம தலைவர், எஜமானர், என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சுட்டோம். அவ்வளவுதான். போக வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஜெயிக்க வேண்டியது நம்ம கடமை. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கேட்டாலும் சரி, கேட்கலாலும் சரி, தண்ணியை மொண்டு கொண்டது கொடுத்துடணும். செய்வோமா? அப்படி ஒரு தீர்மானத்தோட புதிய வருஷத்துக்குள்ளே கால் வைப்போமா? அல்லேலூயா. இந்த பெனாயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்களாம் வாசிக்கலாம். எப்படி இருந்தார்கள்? அல்லேலூயா. அது 11ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் படிங்க. தாவீது, ஆமா, இது நல்ல கவனிச்சு மனசை வச்சுங்க. இந்த ஊழியம் 2025 இருந்ததை பார்க்கலாம். 26 என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? எஸ்தர் சத்தம் மட்டும்தான் கேக்குது. இந்த ராஜரிக குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பிள்ளைகளா பெற்று தள்ளணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா நீங்க பெற்று தள்ளணும். ஆமென். ஆட்டுக்குட்டிகளா வந்து சேரணும். ஆமென். ஆடுகள் மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10வது வசனத்தை படிங்க. வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் இஸ்ரவேலிடத்திலும் பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்க. வீர 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 தத்துவம்னா என்ன? இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிலாசபி. ஓகே,
எதுல பிலாசபி அவங்க? வீரத்துல. அல்லேலூயா. அவங்கள அசைக்கிறது யாரால? ஆமா, 3 சிங்கத்தை கொண்டாங்க இல்லையா? 300 பேரை ஒரே ஆளு அடிச்சு துரத்து விட்ட. 300 பேர் வந்தாங்க, ஒரே ஆளு, ஒரே ஒரு குச்சி. பராக்கிரமசாலி தானே. அப்ப யுத்த கலைகளை கற்று தேர்ந்தவர்கள் பிலாசபர். ஆமா, அந்த நுணுக்கங்களை கற்றறிந்தவர்கள். ஆகவே நீங்களும் நானும் புது வருஷத்துல போறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் காண வேண்டும். வேதத்திலே தேறினவர்களாய் மாற வேண்டும். வீரத்துவத்திலே தேறினவர்களாய் இருக்க வேணும். கர்த்தருடைய காரியத்திலே நாம் குழந்தைகளா இருக்கக்கூடாது, தேர்ச்சி பெற்றவர்களா இருக்க வேணும். ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிப்பதிலே, ஆண்டவருக்கு ஊழியர் செய்வதிலே, கர்த்தருக்காக வாழ்வதிலே நாம் வீரர்களாய் இருக்க வேணும். விசுவாசத்திலே வீரர்களா இருக்க வேணும். ஆமென். இருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோ துணிந்தவர்கள் இல்லையா? துணிந்து போனாங்க இல்லையா? சோ அந்த ஒரு துணிவு நமக்கு இருக்க வேணும். ஆமென். எதையும் ஃபேஸ் பண்ணலாம். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அது ரோமர் வாசித்து முடிச்சிருங்களா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. எல்லாவற்றிலையும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாலே. ரோமர் 8. தொற்று போகிறவர்களாய் அல்ல, முற்றும் ஜெயம் பெறுகிறவர்களாய். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. விசுவாசத்திலே விசுவாசிகள் வீரர்களா இருக்க வேணும். ஆமென். துணிந்தவர்களா இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தி நான் அப்படியே தொடர்ந்து போலாம். யோபின் புத்தகத்துல 40 வாசிக்கும் போது குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது பட்டயத்துக்கு பயப்படாதான். அல்லேலூயா. யுத்தத்துக்கு பயப்படாத குதிரை, ஒன்றுக்கும் பின்னையடையாத குதிரை. விசுவாசிகள் ஒவ்வொரு குதிரையா இருக்கணும். குதிரை மேல் ஏறி இருக்கிற வீரனா இருக்க வேணும். ஏன்னா நம்ம தலைவர் யாரு? ஜெயிச்சவர் இல்லையா? ஜெயம் கொண்டவர் அல்லவா? அல்லேலூயா. பாவத்தை மேற்கொண்டவர் அல்லவா? பாவத்தை விட்டு வந்த மரணத்தை ஜெயித்தவர் அல்லவா? இந்த 2 சத்ரு தாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை ஜெயிச்சிட்டு இருக்குது. இதோடு யுத்தம் பண்ணுகிற எவ்வளவு பேர் வந்தார்கள், எவ்வளவு மகாத்மாக்கள் வந்தார்கள், எவ்வளவு போதகர்கள் வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். எல்லாம் இந்த 2த்துலயும் ஃபெயில் ஆயிட்டாங்க, தோற்று போனார்கள். மரணத்தை ஜெயித்தவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜாவை சுமந்து நம் கழுதைகளாக, குதிரைகளாக நாம் இந்த உலகத்திலே உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும், என்னதுங்க, உயிரே ஒட்டி இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக சாட்சிகளாய் வாழ்வன். ஆமென், ஆமென். அதுதான் அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பான், மரித்தாலும் பிழைப்பான். நாம் மரிக்கிற கூட்டம் அல்ல, பிழைக்கிற கூட்டம். அல்லேலூயா. சிலர் மரணத்தை பார்த்து சோர்ந்து போவார்கள், தொற்று போவார்கள். ஆனால் நம் மரணத்தை பார்க்கிற கூட்டம் அல்ல, உயிரோடு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவை பார்க்கிற கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசம் அடையும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி இருந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம்.